வணக்கம் நேர்களே. நம்மளுக்கு வர டிசீஸை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து உண்மையிலே ஸ்பெஷலானவங்க தாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வர டிசார்டர்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் நிஜமாலே ஸ்பெஷலானவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இன்னைக்கு நம்ம வரவேற்பு நிகழ்ச்சியில் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. கண்டிப்பாங்க. அவர் ஒரு ஸ்பெஷல் பர்சன் சொல்கிறத விட ஒரு ஸ்பெஷல் டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, நம்ம ஆட்டிசம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்திபன் அவர்களை தான் இன்றைக்கி வரவேற்பு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஆட்டிசம் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்டிசம்னா என்ன, அந்த கேட்டகரியில் என்னென்ன டிசார்டர்ஸ்லாம் வரும் சார்? இப்போ ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டியூபர்குலோசிஸ் இருக்குது. டியூபர்குலோசிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிருமினால வந்து உற்பத்தி ஆகுது, காஸ் பண்ணுறோம், கிருமி காஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். அது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியே இருக்காது. சில பேர் ஸ்பெக்ட்ரமோட ஒரு எண்டில் இருப்பாங்க, சில பேர் ஸ்பெக்ட்ரமோட இன்னொரு எண்டில் இருப்பாங்க. அதனால் வந்து குறிப்பிட்ட சில காரணங்களுக்குள்ள குறிகுணங்களுக்குள்ளே வர குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் இருக்கிற குழந்தைங்க, தே ஆர் அஃபெக்டட் பை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் நம்ம சொல்ல முடியும். நான் ஏற்கனவே ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொன்னேன். அது வந்து ஒரு ப்ராடர் அம்ப்ரலாவில் இருக்கும். அது பேர் வந்து பிடிடின்னு நம்ம வந்து சொல்லுவோம், பெர்வாசிவ் டெவலப்மெண்டல் டிஸார்டர் அப்படின்னு. அதுக்குள்ளே வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஏடிடின்னு இருக்குது, அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர்னு இருக்குது. அப்புறமா ஏடிஹெச்டின்னு இருக்குது, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு இருக்குது. நம்ம துரு குழந்தைகள் ரொம்ப ஹைப்பராக இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன். இந்த மாதிரி இன்னும் சில கண்டிஷன்ஸ் வந்து இந்த அம்ப்ரலா டேர்ம்குள்ளார வருது. இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அது வந்து ஆட்டிசம்ங்கிறது வந்து அதில் ஒரு கண்டிஷன். இந்த பியோர் ஆட்டிசம் அப்படின்னு வந்து சொல்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஸ்பெக்ட்ரம்குள்ளே எங்கேயாவது இருப்பாங்க. வந்து முக்கியமான வந்து 3 குறிகுணங்களில் வந்து நம்ம அதை அடக்கலாம். ட்ரையாட்ஸ் ஆஃப் ஆட்டிசம் 3 விஷயங்கள். ஒன்று வந்து சோஷியலைசேஷன் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பழகக்கூடிய திறன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். மற்றவங்களோட பழகக்கூடிய திறன், அது டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிரதர்ஸ் சிப்ளிங்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஜென்ரலாக அடுத்த ஹியூமன் பீயிங்கோட பழகக்கூடிய திறன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்க. அது அப்பா அம்மா கிட்ட கூட அது நிச்சயமாக. அதாவது இப்போ வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு நியூரோடிபிக்கல் சைல்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி வந்து அஃபெக்ஷனாக இருக்கும், எப்படி பாசத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கும், ஒரு ஆட்டிசம் சைல்டு வந்து எப்படி பாசத்தை வெளிப்படுத்தும்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து பாசம் இல்லாத மாதிரியே நிறைய குழந்தைங்க வந்து இருப்பாங்க. பாசம் இருக்கும், நிச்சயமாக நிறைய பாசம், அவங்களோட நிறைய பாசம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஏரியாவில் வந்து தேர் அஃபெக்டட். எந்த ஏஜில் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18 months, அண்டர் 18 monthஸில் கூட நம்மளால் வந்து ஆட்டிசம் வந்து டயக்னோஸ் பண்ண முடியுது. ஒரு ஒரு சார்ட் இருக்குது, அது வந்து கால்ட் எம் சார்ட் அப்படின்னு, மாடிஃபைடு செக்லிஸ்ட் ஃபார் ஆட்டிஸ்டிக் டாட்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபடி வந்தீங்கன்னா ஆஸ் ஏர்லி ஆஸ் 18 monthஸில் கூட வந்து ஆட்டிசம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நான் டயக்னோஸ் பண்ண முடியும்னு சொல்ல, ஐடென்டிஃபை பண்ண முடியும் தான் நான் சொல்கிறேன். டயக்னோசிஸ் கம்ஸ் மச் லேட்டர். ஓகே. இப்போ வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ண உடனே நம்ம டயக்னோசிஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம டயக்னோசிஸ் தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. சில பேர் லேட் பிக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் குழந்தைகளை வந்து. சில பேர் கொஞ்சம் லேட்டாக பேசுவாங்க, ஏன்னா அவங்க ஜெனட்டிக்கலி தே ஆர் டிசைன் டு பிக் அப் சர்டன் திங்ஸ் லிட்டில் லேட். அந்த மாதிரி குழந்தைங்களோட டயக்னோசிஸ் இஸ் லைக் பிராண்டிங் இல்லையா, இவங்க இப்படி, இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப நிதானமாக தான் அதை பண்ணணும். பட் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கான சிகிச்சைகளை ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடென்டிஃபையிங் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு 1.5 வயசு ஆயும் குழந்தை வந்து இன்னும் பேசலை, அது ஒன்று. ஏன்னா கம்யூனிகேஷன் டிலே ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆட்டிசமில். இன்னொன்று ஐ கான்டாக்ட், கண்ணோட கண்ணு பார்த்து பேசணும் குழந்தைங்க. அது வந்து ஆட்டிசமில் வந்து ரொம்ப ரேர். அது ஏர்லி ஸ்டேஜஸில் ரொம்ப ரொம்ப ரேர். அது இருக்காது மோஸ்ட்லி. இன்னொன்று வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு குழந்தைய கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பாவோ அம்மாவோயோ பார்க்கும், நான் போகலாமா, ஒரு ஆத்தரைசேஷனுக்கு. அந்த மாதிரி க்ளூஸ்லாம் வந்து ஆட்டிசமில் வந்து இருக்காது. இன்னொன்று வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஒரு காரணம் இல்லாத ஒரு அழுகை இருக்கும், தனக்குள்ளேயே இருப்பாங்க. இன்னொன்று வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் மேலே வந்து ஒரு அதீத ஈடுபாடு இருக்கும். எல்லா குழந்தையுமே பொம்மை வச்சு விளையாடும், நடவண்டி வச்சு விளையாடும். ஆனால் ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அதீத ஈடுபாடு இருக்கும். ஒரு அட்டாச்மெண்ட் லெவலே வந்து ரொம்ப ஹை ஆர்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கார் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து குழந்தைங்க ஓட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி ஓட்டாமல் வந்து சக்கரத்தை பார்த்துட்டு இருப்பாங்க திருப்பிட்டு. ஓகே. இந்த சுற்றுற ஆப்ஜெக்ட்ஸ் மேலெலாம் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த ஃபேன் சுற்றினா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மேலே. இப்போ தான் நிழலில் தான் பார்த்து விளையாடுறது, இல்லை ஃபிட்ஜெட்டிங் இருக்கும், தான் விரலையே தான் பார்த்து விளையாடுறது. இந்த மாதிரி ரொம்ப பெக்யூலியர் ப்ளே பிஹேவியர் வந்து ஆட்டிசமில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு க்ளூஸ். அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆட்டிசம்குள்ளே இருக்காங்களா இல்லையா.
ஐ சே ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையா, ஆட்டிசம்க்கான குறிகுணங்கள் காணப்படுது, அவ்வளோதான் இப்போ சொல்லலாம் 1.5 வயசில். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆட்டிசம்க்குலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் நடந்தாலே லைஃப் ஹாஸ் ரீச்ட் அ டெட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஆட்டிசம் அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை ஆக்சுவலி. இப்போது நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், ஸ்பீச் தெரப்பிஸ்ட், நிறைய டாக்டர்ஸ்க்கு முன்னே அவேர்னஸ் இல்லாமலாம் இருந்த காலம்லாம் உண்டு. ஆட்டிசம்னா என்னென்னு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, பிஎஸ்எம்எஸ் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் தான் படிப்பாங்க. ஓகே. அவங்களோட பீடியாட்ரிக்ஸ் புக்கில் அவ்வளோதான் அது வரும். இப்போது அது மாதிரி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ காமன் பப்ளிக்கே பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கு. அது குழந்தைங்களுக்கு வர ஒரு நோய், அவங்களோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸ்லாம் இப்போ இருக்குது. இன்னொன்று நிறைய ஸ்பெஷல் டீச்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க, எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. இன்க்ளூஷன்னு சொல்கிறோம், நார்மல் பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இப்போ ஸ்கூலிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு ஸ்டிக்மேட்டிக் கண்டிஷன்ஸ் கிடையாது இப்போது. மெமரி பவர் எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு? ஆட்டிசமில் மெமரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஐ ஹாவ் டு டீமிஸ்டிஃபை ஆட்டிசம். இப்போ ஆட்டிசம்னா வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதீத திறமை இருக்கும், தனி திறமை இருக்கும், அவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஆக்சுவலாக அது வந்து பாதி தான் உண்மை. இப்போது நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஒரு 30 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அறிவாளிங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 3 பேர் 4 பேர் இன்டெலிஜென்ட் பீப்புள். அதே பர்சன்டேஜ் தான் ஆட்டிசம்லேயே இருப்பாங்க. வி கால் தம் ஆட்டிஸ்டிக் சாவன்ஸ். சாவன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு அறிஞர்கள், பேரறிவாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரறிவாளிகள். ஆனால் அது வந்து ரொம்ப ஹை ஆர்டராக இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1921 ஜான்வரி 3 என்னென்னா அவங்க டியூஸ்டேம்பாங்க. ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. தட் டசன்ட் மீன் தே ஆர் அப்ராப்ரியேட் லெவல் இன் ஆல் அதர் ஸ்கில்ஸ். ஓகே. எல்லா திறமையும் வந்து அவங்களுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஒரு விஷயம் அன்ஈவன் டேலண்ட் இருக்கும், அன்ஈவன் ஸ்கில் இருக்கும். அதுவே ஒரு ஆட்டிசமோட முக்கியமான சிம்டம்ஸ் தான் ஆக்சுவலி. ஒரு விஷயத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க சில பேர், மேத்தில் வந்து ரொம்ப புவராக இருப்பாங்க. சில பேர் நம்பர்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, லாங்குவேஜே அவங்களுக்கு வராது. இப்போ டேட்ஸ்லாம் ரொம்ப சில பேருக்கு வந்து அப்சஷன் இருக்கும். அப்சஷன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது எனக்கு நிறைய குழந்தைங்களாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு ட்ரெயின் நம்பர்ஸ்னால் அது என்ன ட்ரெயின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகே. நார்மல் ஹியூமன் பீயிங்கே அப்படி தானே சார். இப்போது ஒரு சப்ஜெக்ட்டில் மேக்ஸ் அவங்க நிறையா நல்லா படிப்பாங்க, சயின்ஸ் படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங்கே அப்படி தானே. சயின்ஸ் படிக்க மாட்டாங்க, ஆனால் வந்து சயின்ஸ் ஓரளவுக்கு தெரியும். இங்கே சுத்தமாகவே ஈடுபாடே இருக்காது. ஒன்றுத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும், ஒன்றுத்தில் சுத்தமாக ஈடுபாடு இருக்காது. அதை வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் அவங்களால பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பர்சன் டு பர்சன் மாறுமா இல்லை எல்லா ஆட்டிசம் அஃபெக்ட் ஆகிற? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டிசம் ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இல்லையா. ஸோ சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இசையில் வந்து ரொம்ப அதீத ஈடுபாடு இருக்கவங்களாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஓவியமில் அதிகமாக ஈடுபாடு இருக்கவங்க இருப்பாங்க. சில பேருக்கு வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியரே இருக்கும், வேலையே செய்ய பிடிக்காது, பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. எந்த வேலை சொன்னாலும் ஐ வில் சே தே ஒர்க் டு நாட் டு ஒர்க். வேலை செய்யாமல் இருக்க வேலை செய்வாங்க. ஓகே, ஒரு குழந்தைகிட்ட இந்த பேஜ் எழுதி முடிச்சுடு நம்ம இதை போகலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உருண்டு புரண்டு பெரிய ரகலையெல்லாம் டேண்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க. அரை மணி நேரம் அந்த டேண்ட்ரம்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த 2 நிமிஷம் வேலைக்காக. ஸோ எது பிடிக்கலையோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க. பிடிக்கலைன்னா அதுக்கு அந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஆட்டிசமில் வந்து ஃபிக்ஸேஷன் வந்து எனக்கு இப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே அவங்க லைஃப் வந்து இயக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அதாவது வெளியில் கொண்டு வரதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. ஓகே சார். அதாவது நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. நீங்கள் 10 வருஷம் பார்த்ததுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுதுன்னு. ஆனால் அப்போ இருந்த பர்சன்டேஜ் வேறு இப்போ பர்சன்டேஜ் அதிகமாக தானே சார் ஆயிருக்கு? நிச்சயமாக. ஏன்னா வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 in 2500 தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட படி பார்த்தீங்கன்னா இந்தியன் அத்தாரிட்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டேட்டாஸ் கிடையாது. நம்ம வந்து பெரிய ரிசர்ச் எவ்வளோ பேருக்கு ஆட்டிசம் இருக்குது நம்ம பெருசாக பண்ணலை. பட் யூஎஸ் அந்த மாதிரி சவுத் கொரியா இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் யூஎஸ் இஸ் 1 in 55 இஸ் ஆட்டிஸ்டிக். ஓகே. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஐ திங்க் வி ஆர் 1.2 பில்லியன் கண்ட்ரி, அதில் 1 in 55 ஆட்டிசம்னா பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. த இன்சிடென்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இன் ஜென்ரல் பாப்புலேஷன் இஸ் இன் அலார்மிங் ரைஸ். ஒரு சாதாரண ரைஸ்லாம் இல்லை. இப்போது ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சவுத் கொரியா இட்ஸ் டெவலப்ட் கண்ட்ரி 1 in 37 இஸ் ஆட்டிஸ்டிக்.
ஓகே. such an alarming rise. ஸோ யூகேல இட்ஸ் அகெயின் 1 in 52 இஸ் ஆட்டிஸ்டிக். நான் தெரிஞ்ச டேட்டாஸ்லாம் சொல்கிறேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மேபி 1 in 100ன்னு வச்சுக்கிட்டா கூட அதிகம் தான் சார் அது. ரொம்ப ஜாஸ்தி, ஆ. ரொம்ப 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 ஜாஸ்தி ஆக்சுவலி. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணமும் இருக்குது. ஆட்டிசம் பற்றின விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதுனால டயக்னோசிஸ் ஜாஸ்தி பண்ணுறோம். ஓகே. அதே சமயத்தில் ஆட்டிசமும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் நீங்க என்ன சார் ஃபாலோ பண்றீங்க? இப்போ நம்ம பேசிக்காக நான் வந்து ஒரு சித்தா ஃபிசிஷியன். என்னோட மேல் படிப்பு வந்து ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட படிப்பு. அவங்களுக்கான ட்ரைனிங் ஆப்ஷன் என்னோட மேல் படிப்புன்றதுனால நான் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, ஆயுஷ் அப்ரோச் அதை வந்து நான் வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன் ஆட்டிசமோட சிகிச்சையில். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி ஆட்டிசம் வந்து அவங்க பேச மாட்டாங்க, பேசினாலும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க, கிளி பேச்சு எக்கோலேலியாலாம் இருக்கும், அப்புறம் வந்து பழக மாட்டாங்க, அவங்க அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்களுக்கு சில ஸ்கில்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அவங்க எப்படி இயங்குறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் அதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க, ஏன் அவங்க பேச மாட்றாங்க, ஏன் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது சில சமயத்தில், ஏன் அவங்களோட சில சத்தத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, ஏன் சில ஹியூமன் பீயிங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல, ஏன் சில வெளிச்சத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, ஏன் சில டச்சை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேர்டுன்னு நம்ம சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு. இந்த நெஞ்சு எரிச்சலேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நெஞ்சு எரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெலுசில் சாப்பிடுவோம், அது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி மூமெண்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு மாதிரி கணச்சிப்போம், உடம்ப முறிக்குப்போம். அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேர்கிட்ட ஆட்டிசமில். வந்து எக்ஸ்ட்ரா கேர்டுன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா கேர்ட் சிம்டம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்க ஒரு மாதிரி கை காலை வந்து அசைப்பாங்க, ராக்கிங் சொல்லுவாங்க, உடலை முன்னும் பின்னும் அசைப்பாங்க, ஜம்பிங் பண்ணுவாங்க, ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட டிசீஸை நம்ம ட்ரீட் பண்ணாலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். வி கால் இட் அஸ் கட் பிரெயின் ரிலேஷன்ஷிப். வயிறுக்கும் மூளைக்கும் நிறைய நெருங்கின தொடர்புகள் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரெயினில் ஒர்க் பண்ணுற இந்த செரோட்டோனின், 5-HTP அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்யூரிட் ஆகிற இடம் வந்து வயிறு தான். ஸோ சைட் ஆஃப் செக்ரீஷன் இங்கே தான், சைட் ஆஃப் ஆக்ஷன் தான் வந்து பிரெயின். ஸோ அதை நம்ம சரி பண்ணுறது மூலயமாவே ஒரு ப்ரோஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஒரு யோகாவோ ஒரு எக்ஸசைஸோ அதெல்லாம் கொடுத்து வயிறுக்கு தேவையான சில மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சாந்தம் பண்ணுறது மூலயமாவே அவங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ண முடியும். அவங்கள வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்க வைக்க முடியும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலே கம்ஃபர்டபுளாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் அப்ரோச் அதுதான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா அதிகம். உணவு மூலயமா, த்ரூ டயட், த்ரூ சப்ளிமெண்ட்ஸ் மூலயமா, த்ரூ ப்ரோஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மூலயமா, ஐ கால் இட் அஸ் இன்டெகிரேட்டட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆட்டிசம். நான் ஏன் அதை இன்டெகிரேட்டட்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆட்டிசம் இஸ் அ மல்டி ஃபேசட்டட் டிஸார்டர். ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டிசம் வந்து ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு மூளை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னால் அது வளர்ச்சி குறைபாடு தான் சொல்கிறோம். 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் நிறைய ஒரு மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக வளர்க்கல, அம்மா வந்து தேசே ரெஃப்ரிஜிரேட்டட் மதர்ஸ். இது ஜெனடிக் டிஸார்டரா சார்? ஜெனடிக் இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலி. முன்னே வந்து ஆட்டிசம் ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்றதே வந்து இன்னும் கரெக்டாக தெரியல. முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வேக்சின்ஸ்னால காஸ் ஆகுது. இப்போது ஒரு 1.5 வயசில் போடுற MMRங்கிற வேக்சினில் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. அது வந்து இட்ஸ் லைவ் வேக்சின், அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க. அதில் வந்து திமரோசால் அப்படிங்கிற ஒரு மெர்க்குரி காம்பனண்ட் இருக்குது. அது வந்து 1.5 வயசில் அந்த குழந்தைக்கு போடும்போது அது பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த மெர்க்குரி காம்பனண்ட்னால அப்படின்றது தான் தியரி. அந்த தியரி வந்து இப்போ இல்லைங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஜெனட்டிக் லோட்ஸ் த கன், என்விரான்மெண்ட் ட்ரிகர்ஸ் இட். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி என்விரான்மெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினே ஒரு என்விரான்மெண்டல் ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று வந்து அதிகமாக வந்து நம்ம கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் உணவுலையும் மற்ற இடத்துலையும். இப்போ லெட் பெயிண்ட்டு, ஹெவி மெட்டல் டாக்ஸிட்டிலாம் என்விரான்மெண்ட் நிறைய இருக்குது, அது நமக்குள்ளேயும் இருக்குது. இப்போது இன்னொன்று ஜெனட்டிக்காக எப்படி நம்ம வந்து டியூன் ஆகிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, ஆட்டிஸ்டிக் ஜீன்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் ரொம்ப அறிவாளிங்களாக இருப்பாங்களோ, இல்லை வந்து ரிசர்ச்சர்ஸ், இல்லை வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி இடத்துல வந்து ஆட்டிசம் ஜீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி ஆளுங்கிட்ட அவங்களுக்குலாம் ஆட்டிசம் வரணுங்கிற அவசியம் இல்லை, இது எல்லாமே ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்டிஸ்டிக் டெண்டன்சிஸ் இருக்கும்போது இந்த என்விரான்மெண்டல் காரணங்களும் சேரும்போது அது ஆட்டிசமாக உருவாகுது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி.
நீங்கள் சொன்னீங்க சித்தா மூலயமா வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு. ஸோ நார்மலாகவே நம்ம மக்களுக்கு இருக்க ஒரு பெர்செப்ஷன் என்னென்னா, ஸோ நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் மருந்து வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும், இங்கிலீஷ் மெடிசன் வந்து சீக்கிரமாக வேலை செய்யும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது அப்படி தானா, இல்லை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்களா? இப்போ நான் இப்போ குறிப்பிட்டு இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம்க்குன்னு மருந்துகள் இல்லை. இது கொடுத்தா ஆட்டிசம் சரியாயிடும், இது கொடுத்தா ஆட்டிசம் பாதையாயிடும் அப்படிங்கிற மாதிரி மருந்துகள் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ சைக்காட்ரிஸ்ட் கூட ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிம்டம்ஸ் வந்து சில சிம்டம்ஸ் வந்து ஸ்கிசோஃப்ரினியா மாதிரியோ இல்லைனா டிப்ரெஷன் மாதிரியோ ஆங்ஸைட்டி மாதிரியோ இருக்கிறதுனால அதுக்குரிய மருந்துகளை இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதானே தவிர நேர் மருந்துகள் ஆட்டிசம்க்குன்னு இல்லை. இப்போ நாம் பண்ணுற மருந்துகள் சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா குறிகுணங்கள் பேஸ் பண்ணி தான் அவங்களோட சிம்டம்க்கு இது கொடுத்தா அது மூல காரணங்களை அறிஞ்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம். ஸோ இது கொடுத்தா தூங்குவாங்க அப்படி பண்ணுறதில்ல. அவங்கள செடேஷன் பண்ணணும், அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கணுன்றது நம்மளுடைய மோட்டிவே கிடையாது. நம்ம மோட்டிவ் என்னென்னா, இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு அண்டர்லைங் ரீசன் என்ன, இவங்க ஏன் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லை எங்கேயாவது பெயின் இருக்கா, எங்கேயாவது அன்ஈசினஸ் இருக்கா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இன்னொன்று வெறும் மருந்துகள் மட்டும் என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் கிடையாது. ஸோ மருந்துகளோடு சேர்ந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் வை ஐ கால் இட் அஸ் இன்டகிரேட்டட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆட்டிசம். ஸோ வந்து அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் த்ரூ மெடிசன், த்ரூ சப்ளிமெண்ட்ஸ், த்ரூ டயட், த்ரூ ப்ரோஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், டு ரெக்ரியேஷன், இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான அப்ரோச் கிடைக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி ஆட்டிசம் வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் டிஸார்டர். வெறும் வயிறில் மட்டும் பிரச்சனை இல்லை, வெறும் மூளையில் மட்டும் பிரச்சனை இல்லை, பல இடங்களில் பிரச்சனை இருக்கிறதுனால பல பேர் அந்த டீம் தேவைப்படுறாங்க. ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஒரு டாக்டர், ஒரு தெரபிஸ்ட், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், இவங்களாம் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்ல குணம் கிடைக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது 55 பேருக்கு ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுறாங்க, ஒரு அதிர்ச்சி கூடிய தகவல் சொன்னாலும் அதை எப்படியெல்லாம் நீங்கள் டயக்னைஸ் பண்ணலாம், எப்படி மக்கள் வந்து அந்த அவேர்னஸோடு இருக்கணும், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.